என்னுடைய நேம் சசிகுமார். நமது மக்கள் சாம்ராஜ்யம் அமைப்பின் மாநில தலைவர். தொடர்ந்து சமூகத்தில் நடக்கிற பிரச்சனையை காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் அரசு உயர் அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இப்போது தமிழ்நாட்டில் ஐபிசி 302 அதே ஐபிசியில் 307 குண்டர் சட்டம் இந்த மூணுத்தில் தமிழகம் முழுவதும் கடந்த 6 ஆண்டுகளில் எவ்வளோ ஆயிருக்குன்றதை தகவல் அறிய உரிமை சட்டம் மூலயமா நான் போட்டு எடுத்தேன். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் 436 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆர்டிஐ மூலம் வந்த தகவல். 947 பேர் கொலை முயற்சி தூத்துக்குடியிலே. 366 பேர் குண்டாஸ் அடிச்சிருக்காங்க. இப்போ கோவையில் பார்த்திங்கன்னா 205 பேர் படுகொலை பண்ணியிருக்காங்க. கொலை வழக்கு எல்லாமே 220 பேர் கொலை முயற்சி, 120 பேர் குண்டர்ஸில் அடிச்சிருக்காங்க. தஞ்சாவூர் 298 பேர் கொலையாக இருக்காங்க. 569 பேர் கொலை முயற்சியாக இருக்காங்க. இதில் குண்டர் சட்டத்தில் அடிக்கப்பட்டது பார்த்திங்கன்னா 290 பேர். இதுபோல் மாவட்டந்தோறும் பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்டவங்க ஐபிசி 302ல் கொலையாக இருக்காங்க. இந்த டோட்டல் எண்ணிக்கை 36 மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா 5496 பேர் கடந்த 6 ஆண்டுகளில் கொலையாயிருக்காங்க. 302ல் ஐபிசியில் இந்த லிஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கோம். 36 மாவட்டத்தில் 5496 பேர். கொலை முயற்சியில் பார்த்திங்கன்னா 8803 பேர் கொலை முயற்சியில் 307ல் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதே குண்டர் சட்டம் பார்த்திங்கன்னா 5002 பேர் குண்டர் சட்டத்தில் அடிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா 302 and 307 ரெண்டுமே சேர்த்தாலே 14000 பேர் வராங்க. இப்போ ஒரு கொலையில் பார்த்திங்கன்னா வழக்கு பதிவு பண்ணதே பார்த்திங்கன்னா 5496 பேர். ஒரு கொலையில் 2 பேருக்கு 3 பேருக்கு மேலே தான் விழுறாங்க. அப்படின்னாலே 5402 பேர் இன்ட்டு டிவைட் 3 பேர் போட்டால் 15000 பேர் போகிறோம். இந்த மாதிரி கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட அக்யூஸ்டுங்களை குண்டர் சட்டம் அடிக்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதேமாதிரி 307லேயும் குண்டர் சட்டம் அடிக்கிறதுல ரொம்ப கம்மியாயிடுச்சு. இதன் விளைவு என்ன பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் அக்யூஸ்டுங்க 50% இருந்தனாலும் சில அக்யூஸ்டுங்க தொடர்ந்து தைரியமாக பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த குண்டாஸ் போட போகிற ஒரு வருஷம் குண்டாஸ் என்று போடுறாங்க. அந்த குண்டர் சட்டம் குறைஞ்சது 3லேருந்து 5 மாதத்துக்குள்ளே அக்யூஸ்டுங்க வெளியே வந்துடுறாங்க. இந்த குண்டர் சட்டத்தை டைட் பண்ணணுன்ட்டு தான் நம்ம ஒரு பொது சேவையாக இந்த மாதிரி குண்டர் சட்டத்து மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இந்த ரெட்டு பாஸ் பண்ணி உடனே அக்யூஸ்டு வராங்க. இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா 5 கொலை வழக்கு 32 கொலை முயற்சி வழக்கில் ஒரு அக்யூஸ்டு என்கவுண்டர் பண்ணாங்க. ஒரே அக்யூஸ்டு மேலே 5 கொலை வழக்கம் 32 கொலை முயற்சியாக இருக்குது. அப்போ இது என்ன காட்டுதுன்னா ஒரு கொலை வழக்கு இருந்தாலும் ஒரு கொலை முயற்சி இருந்தாலும் அக்யூஸ்டுங்க தொடர்ந்து குற்றங்களை செய்கிறாங்க. இந்த குண்டர் சட்டத்தால் காவல்துறை போடுற குண்டர் சட்டத்தால் எந்த பயனுமே இல்லை. ஏன்னா எல்லாரும் இந்த குண்டர் சட்டத்தை உடைச்சிட்டு வெளியில் வராங்க. மேற்படி 100ல் 25% அக்யூஸ்டு கூட இந்த குண்டர் சட்டத்துக்கு கீழே கூட கைதாகிறதில்லை. அதனால் தொடர் குற்றம் ஏற்படுதுன்றதை காவல்துறை உயர் அதிகாரிக்கு தகவல் கொடுத்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டாக ரெடி பண்ணி எங்கள் அமைப்பு சார்பாக கொடுத்துருவோம். 28ஆம் தேதி சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் கொடுத்துருவோம். சென்னை மாநகரத்தில் 200க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு 6 ஆண்டுகளில். சில ஏரியாலாம் பார்த்திங்கன்னா நிறைய கொலை நடந்திருக்கு, கொடுக்க மாட்டுறாங்க. தகவல் அறிய உரிமை சட்டத்தில் கொடுக்க மாட்டுறாங்க. ஏன்னா இதோட எண்ணிக்கை ஜாஸ்தியாக போனால் அவங்களுக்கு பிரச்சனை வரும். இப்போ நம்மளே 36 மாவட்டத்தில் தான் 5496 சொல்லியிருக்கோம். நம்மளுக்கு இன்னும் வர வேண்டியது 32 மாவட்டம் வர வேண்டியது இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10000 பேர் கொலை ஆகிருப்பாங்க. 8803 பேர் கொலை முயற்சின்றது 15000 இருக்கும். இது டபுள் தான் போகும். முக்கியமான காவல்துறை டிஸ்ட்ரிக்டில் இந்த கொலை முயற்சி கொலை சம்பந்த குண்டர் சட்டங்களை பற்றிய தகவலை தர மறுக்கிறாங்க. தகவலை மறுக்க கொடுத்து தகவல் கொடுத்த காவல் டிஸ்ட்ரிக்டுடைய எண்ணிக்கையே இவ்வளோ இருக்குன்னா தகவல் மறுக்கிற காவல் நிலையங்களில் எவ்வளோ இருக்கும்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. தொடர்ந்து ப்ரீவியஸ் அக்யூஸ்டுங்க பாதி பேர் திருந்தாமல் தொடர்ந்து சமூக விரோத செயல்களை செய்கிறாங்க. இது எங்கள் அமைப்பு மூலம் சொல்கிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட்டு ஜெயிலேருந்து போய் யார் யார் பார்க்குறாங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டை காவல் நிலையத்துக்கு அனுப்புகிறாங்க. அனுப்புறது மட்டும் போதாது, யார் யார் பார்த்தாங்க நடக்கக்கூடிய மோட்டிவேஷன் கொலைங்க. ஜெயிலுலேருந்து அசைன்மெண்ட்டு வர்றது நிறைய கொலைகள் நடக்குது சார் அப்படின்னு ஒரு சில காவல் அதிகாரிங்க சொல்கிறாங்க. சார் இவங்க போகிறாங்க மோட்டிவேஷன் கொலையில் நிறைய இந்த புளியாந்தோப்பு பகுதியில் பார்த்திங்கன்னா புளியாந்தோப்பு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக மோட்டிவேஷன் கொலை தான். அதனால்
இந்த மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு வந்து சில தகவல் அசைன்மெண்ட்டு ஜெயிலில் இருக்கிற ஃபோனு மெயினாக ஃபோன்லேருந்து உள்ளேருந்தே பேசுகிறாங்க. அப்போ வெளியில் வந்து இவங்க வந்து நிறைய பஞ்சாயத்து பண்ணுறாங்க. இதன் மூலம் இவங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தில் இந்த கொலை குற்றங்கள்லேருந்து தப்பிக்கிறாங்க, கொலை முயற்சியிலேருந்து தப்பிக்கிறாங்க. இந்த சட்டத்தில் கொஞ்சம் சட்டசபையில் இந்த சட்டத்தின் மீது கொஞ்சம் கிறுக்குப்படியான விசாரணை பண்ணி புதிய சட்டங்களை உருவாக்கி அக்யூஸ்டுங்களுக்கு டைட் பண்ணி காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியது தான் எங்களுடைய அமைப்புடைய சாராம்சம்.